எடப்பாடியார் வந்து போற இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, உங்களையும் என்னையும் கடன்காரனா ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஆதாரத்தோட எல்லா உண்மையும் வெளிய வந்திருக்கு. எப்படி இருக்கு இந்த பகிரங்கமான உண்மை? இல்ல எப்போதுமே நாங்க சொல்றது கருணாநிதி கணக்கு, கருணாநிதி கணக்குன்னு ஒண்ணு உண்டு. அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாமே சரியா இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்திற்கு ஊழல் நடந்திருக்கு. சர்க்கரை பேர ஊழல். சர்க்கரைய காணோம் அப்படின்பாங்க. எப்படி காணோம் அப்படின்னா, எறும்பு தின்றுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த சர்க்கரை வச்சிருந்த சாக்கை எங்கன்னு கேட்டிங்கன்னா, கரையான் தின்றுச்சும்பாங்க. கேட்குறதுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்க மாரி இருக்கும். லாஜிக்கா கூட தெரியும். ஆனா ஊழல் பண்ணிட்டு இப்படி சொல்லக்கூடிய தன்மை உண்டு அவங்களுக்கு. அதே மாதிரி அவர்கள் ஒரு விஷயத்தில் நாங்கள் வளர்ச்சி பெற்று விட்டோம், நிதி ஆதாரத்தை பெருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தீர்க்க அருகில போய் ஆராய்ந்து பார்த்தோம்னா, அங்க ஒண்ணும் இருக்காதுங்கிறதுக்கு இப்போது வந்திருக்கிற தரவுகள் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. இப்போ இவங்க இந்த 4 ஆண்டுகளில் ஒரு ஃபினான்சியல் இயர் சேர்க்காம அவங்க 3,86,000 கோடி மேல் கடன் வாங்கியிருக்கிறார்கள். இந்த கடனில் இப்போ ஒவ்வொரு மாநிலமும் மூலதன மூலதன செலவு என்று சொல்வார்கள். அடிப்படை கட்டமைப்புகளை பெருக்குவது, அதுதான் மூலதன செலவுன்னு சொல்கிறது. இப்போ அந்த அடிப்படை கட்டமைப்புகளுக்கு கடன் வாங்கி நாம் கொடுக்குற போது அந்த அடிப்படை கட்டமைப்புகளிலிருந்து வருவாய் வரும். அந்த வருவாய் வளர்ச்சி கொடுக்கும், மக்களுக்கு பல வகையில் பயனுள்ளதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் மூலதன செலவை செய்வதனால் ஒரு பெரிய, அதாவது கடன் வாங்கிய மூலதன செலவை செய்தால் ஒரு பொருளாதாரம் ஒரு ஸ்திரமான நிலையில் தான் இருக்கும் என்று சொல்வார்கள்.